சுமந்திர பிறந்து மறு ஜென்மாவில க்ஷேமத்தை அடைய போறார். அந்த சுமந்திர சுவாமி பார்த்து கெஞ்சினார். ரொம்ப கண்ணும் கண்ணீருமா கதறி காட்டார். ராமா, என்னை விட்டுட்டு போடாது, என்னையும் இந்த குதிரைகளையும். இந்த குதிரைகள்லாம் நல்ல கதி அடையும், ஸ்ரீ வைகுண்டத்தை அடையும். இமேச்சாபிஹயா வீர யதிதே வனவாசினஹ பரிச்சர்யாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாம் கதிம். ஸ்ரீ வைகுண்டம் கிடைச்சோடும் இந்த குதிரைகளுக்கு உன்னுடைய காருண்யத்தினால் நீ அப்படியே சம்மதிக்கணும். நான் ஓட்டிக்கிட்டு வரேன் காட்டுக்கு கூட நாளாம். பிருத்யவத்சலதிஷ்டந்தம் பர்த்ருபுத்திர கதே பதி பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் நமாம் தும் ஹதுமர்ஹசி. ராமா, நான் எத்தனை தலைமுறையா உங்க வம்சத்துல நான் தேரோட்டேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு நான் தவறிட்டேன், தப்பி வந்ததில்லை. ஒரு நாளைக்கு நான் லீவ் வாங்கினதில்லை. ஒரு நாளைக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணதில்லை. ஒரு நாளைக்கு நான் ஒரு கோழி மேல நாய் மேல ஏத்தினதில்லை. தேரே பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் நமாம் துவம் மதுமர்ஹசி. என்ன கைவிடப்படாது கைவிடப்படாதுன்னு கெஞ்சினானாம் சுமந்திரர். சுவாமி ரெண்டு கையும் முடிச்சுனாலாம். சுமந்திரனே, ஜானாமி பரமாம் பக்திம் மைதே பத்ருவத்சலா. அளவில்லா பக்தி உனக்கு என்னிடத்துல உண்டுன்னு தெரியும் சுமந்திரா. ஜானாமி பரமாம் பக்திம் மைதே பத்ருவத்சலா. அத்தனை பக்தி உனக்கு அளவில்லாத பக்தி என்னிடத்துல உண்டுன்னு தெரியும். ஆனாலும் ரெண்டு காரணத்தினால ஒண்ணு நான் ஊருக்கு போய் சொல்றேன் உங்களே நாடாம் சுவாமி சுமந்திரனே. ஏன் நாள் நாங்கள்லாம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தோம். நாங்க குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை மூத்த பிள்ளையா நினைச்சுட்டு இருந்தாள். இப்ப நான் காட்டுக்கு போன குறை தெரியாது, நீ அங்க போய் இருந்தா. இட்வாகூணாம் துவயா துல்யம் சுஹுதம் நோபலட்சயே. இட்வாகூணாம் துவயா துல்யம் சுஹுதம் நோபலட்சயே. அப்படி இருக்கிற வேலைக்காராள் எஜமான துரோகம் பண்ணினான்னா அந்த பயங்க உருப்புறதா இல்ல. அவன் எத்தனை புத்தியை செலவழிச்சு எத்தனை பணத்தை செலவழிச்சு சம்சாரத்தின் கழுத்துல இருக்க சங்கிலி எல்லாத்தையும் பணமா பண்ணி அவன் ஒரு கம்பெனி வச்சான்னா அவன்கிட்ட போய் இருக்கிறதா நன்னா இருக்க முடியுமா? புள்ள குட்டியோட இவனும் கண்ணுல ஜலம் வர முடியா பண்ணானா இவனும் நன்னா இருக்க முடியாது. ஜானாமி பரமாம் பக்திம் மைதே பர்த்ருவத்சலா. இப்படி எல்லாம் சொல்லி சுவாமி இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீ போய் நான் ஜட்ட சரிச்சுட்டேன், சீதியை நெற்றொன்னை அழிச்சுக்கிட்டு அக்கறை போய் காலால் நடந்து போறேன், காலில் கல்லும் முள்ளும் குத்துறதுன்னு சொன்னா கைகை சந்தோஷப்பட்டு அப்பாவுக்கு இன்னும் நல்ல வெத்தலையா 4 மடிச்சு கூட கொடுப்பாள். எப்படியாவது சந்தோஷமா இருப்பார். கழவர் வயசு காலத்துல எப்படியாவது அப்பா சந்தோஷமா இருக்கணும், அதுக்குதான் நான் அனுப்புறேன். நீ போய் சொன்னா தான் நம்புவள் கைகை. அதுக்காக ஒன்னு அனுப்புறேன் ஊருக்கு நாளாம். என்ன சுவாமின்னு யோஜனை பாருவா. இப்படி சொல்றாள் சுந்தரத்துல. அப்பா திருப்தாளா இருக்கணும் கடைசி காலத்துலங்கிறாள். சொற்ப காலம் அப்பா ஜீவிச்சிருக்க போறாள். அவ இருக்கிற மட்டும் சந்தோஷமா இருந்து போகணும்னு அப்படி சொல்றாளாம் சுவாமி. கருணாமூர்த்தி அப்படி சொன்னாள். சமாச்சாரங்கள்லாம் சொல்லி அனுப்பிட்டாள். அதெல்லாத்தையும் இங்க சொல்லல. அங்க சுமந்திர சொல்ற இடத்துல சொல்றார் வால்மீகி. வால்மீகி ஒரு இடத்துல சொல்லுவார், 2 இடத்துல சொல்ல மாட்டார்.